அஸ்ஸலாமு அலைக்கும். வந்தே மாதரம் அவமதிப்பு, சோனியா மன்னிப்பு கேட்க அமித்ஷா வலியுறுத்தல். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் இந்த செய்தியை படிக்கிறேன், கேட்பீராக. தினமணி செய்திச் சேவை. சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியதாவது: நாடு சுதந்திர பெற்று 80 ஆண்டுகளுக்கு பிறகு தில்லியில் உள்ள செங்கோட்டையிலும் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்ட மற்ற இடங்களிலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடலை பாடியதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தோட்டாக்களையும் தடிகளையும் எதிர்கொண்டனர். தில்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவதை பாதியிலேயே நிறுத்துமாறு கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயை சோனியா காந்தி கேட்டுக்கொண்டார். நாம் இதை தொலைக்காட்சியில் கண்டோம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக காங்கிரஸ் கட்சியும் சோனியா காந்தியும் நாட்டு மக்களிடம் அப்பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆன்மாவிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களுக்கு காங்கிரஸ் வெட்கமிருந்தால் உங்கள் கைகளை கூப்பி மன்னிப்பு கேளுங்கள். வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் பாடலை மறந்துவிட்டது என்றார் அவர். காங்கிரஸ் மீது பாஜக விமர்சனம். தேச பக்தி மிகுந்த எந்த விஷயத்தையும் எதிர்ப்பது காங்கிரஸின் கொள்கை என்று பாஜக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தில்லியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவதை நிறுத்துமாறு சோனியா காந்தி கூறியுள்ளார். அந்த வீடியோ காட்சியை உற்று கவனித்தால் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் போது அதை நிறுத்துமாறு சோனியா காந்தி கைகளால் சைகை செய்வது தெளிவாக தெரியும். அவர் இரண்டாவது முறையாகவும் அப்பாடலை நிறுத்துமாறு கூறியது தெரிய வருகிறது. சுதந்திர தினத்தன்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நகர்ப்புற நக்சல் மனநிலையை காட்டுகிறது. எந்த தேச பக்தராவது அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள எந்த இந்தியராவது சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவதைக் கண்டு கோபமடைவாரா? இவ்வாறு செய்ததின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களை மட்டுமின்றி நாட்டின் அரசியல் சாசனம், இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் 140 கோடி மக்களையும் காங்கிரஸ் கட்சி அவமதித்துள்ளது. இதற்காக காங்கிரஸ் கட்சி 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதீப் பண்டாரி தெரிவித்தார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்தே மாதரம் சர்ச்சை. சோனியா மீது போலீஸில் பாஜக புகார். தினமணி செய்திச் சேவை. வந்தே மாதரம் பாடல் தொடர்பான சர்ச்சையில் காங்கிரஸ்
மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது கர்நாடக பாஜகவினர் காவல் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை புகார் அளித்தனர். கர்நாடக மாநிலம் உருவா காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் வந்தே மாதரம் தொடர்பாக சோனியா காந்தியின் செயல்பாடு முறையற்றதாக இருந்ததாகவும் தேசிய பாடல் தொடர்பான உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. பாஜக தலைவர்கள் கே. விகாஸ் மற்றும் ராஜகோபால் ஆகியோர் இந்த புகாரை அளித்தனர். பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்ஹிதா BNSS உள்ளிட்ட சட்டப் பிரிவுகளின் அடிப்படையில் புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனினும் இதுவரை FIR பதிவு செய்யப்படவில்லை. புகார் தொடர்பாக சட்ட ஆலோசனை கூறப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தேசிய பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் தேசிய மரியாதையை அவமதிப்பதை தடுக்கும் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றம் கடந்த மாதம் நிறைவேற்றியது. ஜூலை 29 மாநிலங்களவையிலும் ஜூலை 30 மக்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதமான ஜனகண மனவுக்கு இணையாக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற காங்கிரஸ் நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலின் முழு வடிவத்தை பாடுவதற்கு சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்ததாக பாஜக சனிக்கிழமை குற்றஞ்சாட்டியது. ஆனால் காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. நன்றி.